வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தேமுதிக திமுக 97% வெற்றி, கடைசி நேர கருத்து கணிப்பு. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது 2024 நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கி ஜூன் 1ஆம் தேதி வரை இந்திய அளவில் 7 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்று கொண்டு வந்தது என்று குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. மேலும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளிலும் ஏப்ரல் 19ஆம் தேதியே ஒரே கட்டமாக நடந்து முடிந்தது என்பது சொல்லப்படுகிறது. ஆனால் ஜூன் 4ஆம் தேதி அன்று மாலைக்கு வரை வாக்கு அனைத்தும் எண்ணப்பட்டு வெற்றி யாருக்கு என்று அறிவிக்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் விருதுநகர் மக்களவை தேர்தல் முடிவுகள் தற்பொழுது வெளியாகி பொதுமக்களை அதிர்ச்சி அளிக்க எடுத்திருக்கிறது என்றுதான் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக விருதுநகர் தொகுதியில் தமிழகத்தில் 39 நாடாளுமன்ற தொகுதிகள் உள்ளது. அதில் 34வது தொகுதி தான் நம்மளுடைய விருதுநகர் தொகுதி. இதில் சாத்தூர், சிவகாசி, விருதுநகர், அருப்புக்கோட்டை மற்றும் மதுரை மாவட்ட மத்தியில் இருக்கும் திருப்பரங்குன்றம், திருமங்கலம் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதுதான் விருதுநகர். மேலும் இந்த தொகுதியில் வாக்காளர் தகவல்கள் தற்பொழுது இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டபடி பெரும் விதத்தில் இருக்கிறது. அதாவது வாக்காளர்களின் எண்ணிக்கை மொத்தமாக 15 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் விருதுநகரில் இருக்கிறார்கள். அதாவது வாக்காளர் பெருமக்கள் என்று குறிப்பிடத்தக்கது. அதில் குறிப்பிட்ட வாக்குகள் 10,54,635 வாக்குகள் பதிவாகியுள்ளது. இந்த முறை 10 லட்சம் வாக்குகள் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் 2024 மக்களவை தேர்தலில் 70.22% விருதுநகரில் வாக்கு சதவீதம் பதிவாகியிருப்பதும் என்பது அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் விருதுநகரை பொறுத்த வரைக்கும் 4 முனை போட்டியாக கூறப்படுகிறது. அதிலும் குறிப்பாக விருதுநகரில் மிகப்பெரிய அளவில் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட கட்சிகள், முதலில் தேமுதிக கட்சியின் நிறுவன தலைவர் விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் அவர்களும் போட்டியிட்டார். பாஜக சார்பில் ராதிகா சரத்குமார் அவர்களும் போட்டியிட்டார்கள். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சிட்டிங் எம்பி ஆக இருக்கக்கூடிய மாணிக்கம் தாகூர் அவர்களும் போட்டியிட்டார்கள். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கௌசிக் அவர்களும் போட்டியிட்டார்கள். இதில் 4 முனை போட்டி இருந்தாலும் இந்த தொகுதியில் விஜய பிரபாகரன் வெற்றி பெற அதிக வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியில் போட்டியிட்ட மாணிக்கம் தாகூர் மிகுந்த போட்டியை ஏற்படுத்துவார் விஜய பிரபாகரன் அவர்களுக்கு என்றும் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த ஒரு சூழலில் வெற்றியை கையில் எடுக்கப் போவது விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் அவர்கள்தான் என்றும் கூறப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் தேர்தல் முடிவு வெளியாக அன்று. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.